தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/10/2025 செவ்வாய்க்கிழமை, பூராடம் நட்சத்திரம், மதியம் 1:06 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். செவ்வாய் இதுவரை துலாம் ராசியிலே இருந்தார். இன்றைக்கு விருச்சிகத்துக்கு வருகின்றார். தன்னுடைய சொந்த வீட்டிலே அடியெடுத்து வைக்கின்றார். பொதுவாகவே ஒரு கிரகம் சொந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த வீட்டை சார்ந்தவர்கள், அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன் இருக்கும். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் அதிபதி. ஆகையினாலே இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இன்று இந்த செவ்வாய் பேச்சின் விளைவாக இடம் பூமி வாங்குவது அல்லது மனை கட்டுவது, கட்டிய மனையை பழுது பார்ப்பது, பொருள்கள் சேர்க்கை, உறவினர்களுடைய அதிலும் வந்து உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தெய்வங்களுக்கும் தாவரங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் அந்த காலத்துல அரச மரத்தடியில் பிள்ளையாரும் நாகமும் வைப்பாங்க. அரசு சுற்றி வர வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படி சுற்றினால் அரசை சுற்றி வருகின்ற பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும். காலையில வந்து வரக்கூடிய அந்த நல்ல வாயுக்கள் வந்து பெண்களுடைய கற்பப்பையை சுத்தப்படுத்தும். எனவே புத்திரவிருத்திக்காக இயங்குபவர்கள் எல்லாம் காலையிலே அரச மரத்தை சுத்த வேண்டும்னு சொல்லுவாங்க அதிகாலையில. அது மாதிரி இந்த எலிகளுக்கும் தெய்வங்களுக்கும் என்ன ஒற்றுமைன்னா, எல்லா தெய்வங்களையும் நீங்க பாருங்க, பூ போட்டு அர்ச்சிக்கிறது வழக்கம். ஆனால் பிள்ளையாருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருகம்புல் மாலை போடுவாங்க. அருகு எதுக்கு போடுறது அப்படின்னா, விஷம் முறிக்கக்கூடிய ஆற்றல் அருகுக்கு உண்டா. கீரியும் பாம்பு சண்டை போடும். கிராமப்புறங்களில் போனீங்கன்னா சில பேர் வீதியில வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கூட்டமா இருக்கும். இங்க பார்த்தா கீரியும் பாம்பு சண்டை போடும். சண்டை போடும்போது பாம்பு வந்து கீரியை கொத்திடும். கொத்தின உடனே உடம்பெல்லாம் ரத்தமா வந்துடும் கீரிக்கு. ஆனா திடீர்னு கீரி வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஓடும். ஓடி போயிட்டு திரும்பி ஒரு 1/4 மணி நேரத்துல வரும். வந்துச்சுன்னா அது உடம்புல ரத்தமே இருக்காது. இதை வந்து பெருமைக்குரிய காரைக்குடியை சார்ந்த கணேசன் ஐயா அவர்கள், கம்பன் அடிப்படையாக இருந்தவர்கள், இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த கீரி எங்கே தான் போகுதுன்னு பின்னோக்கி போயிருந்திருக்காங்க. பின்னாடியே அது என்ன பண்ணுது, போய் ஒரு அருகம்புல்ல போய் மேனியெல்லாம் படுத்து புரண்டிருக்கு. இந்த ரத்தம் பூரா அப்படியே மாறி இதுக்கு பழைய ரத்தம் இதுக்கு வந்துடுது. திரும்ப வந்து பாம்போட சண்டை போடும். ஆக இதுல என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, விஷமுறிவுக்குள்ளது அது. ஆகையினாலே தான் தெய்வங்களுக்கு வந்து ஆன்மீகமும் மருத்துவமும் கலந்த விதத்திலே நம்ம வழிபாடு அமைச்சிருக்கோம். பிள்ளையாருக்குன்னா அருகம்புல், அம்பிகைக்குன்னா வேப்பிலை. ஆடி மாசத்துல இந்த கூழ் ஊத்துறாங்க இல்லையா, அதுல வேப்பிலை கரைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வேம்பு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா உடல்ல வந்து ஆரோக்கியம் சீராகும், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வளருது. சிவனுக்கு வில்வ இலை போடுறோம். வில்வ இலை மிக குளிர்ச்சியான இலை. சிவன் கோயிலுக்கு போனோம்னா வில்வ இலை தீர்த்தம் கொடுப்பாங்க, உடம்பு குளிர்ச்சியாக. பெருமாள் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தம் என்னன்னா துளசி தீர்த்தம். அந்த துளசி தீர்த்தம் குடிக்கிற போது உடல் வந்து கொஞ்சம் சூடாகும். ஆக ஜலதோஷத்துக்கும் அங்கே இருக்கு, ஜலதோஷ நிவாரணிக்கும் இருக்கு. இப்படி தெய்வங்களோடு இந்த இலையை ஒப்பிடுகின்ற பொழுது வெற்றிலினுடைய மகிமையை பற்றி உங்களுக்கு சொல்லணும். அது தொடர்ந்து இந்த தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வம்பு வழக்கில் தீர்ந்து வளம் காணுகின்ற நாள். இன்று வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டப் போகிறது. அஷ்டமத்திலே செவ்வாய் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட 6, 8, 12 அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு திட்டமிடாமலே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய முன் வருவார்கள். உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் வீண் போகாது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும், நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அடுத்திருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றால்தான் இன்றைய நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீட்டு பிரச்சனையை தீர்ப்பார்கள். மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பால் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். ராசியிலேயே குருவும் வக்கரம் பெற்றிருக்கின்றார். பொதுவாக 6 அதிபதி வக்கரம் பெறுவதனாலே தொழில் உத்தியோகத்திலே கை நிறைய கணிசமான தொகை புரளப் போகின்றது. உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள். வீடு கட்ட வேண்டும் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய தொகை வந்து சேரும். அது மட்டுமல்ல, இடமாற்றங்களோ இலாகா மாற்றங்களோ விரும்பினால் அது கூட கிடைக்கலாம். இன்று நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது இருக்கிறது. இருந்தாலும் கூட ஜென்மத்துக்கு அதிபதியான சூரியன் நீச்சம் பெற்று அதே புதன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகத்தோடு இணைந்திருப்பதனாலே, நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அடுத்தவன் நாள்ங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, அருகில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அலைபேசி வழியில் வரும் நல்ல தகவல் சுப செய்திகளாகவே உங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற நாள். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான தகவல்களை கொடுப்பார்கள். தொலைதூரத்திலிருந்து வருகின்ற தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. தற்காலிக பணி கூட ஒரு சிலருக்கு நிரந்தர பணியாகலாம். இன்று நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு புத ஆயத்த யோகம் இருக்கிறது. கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகள் பட்ட மேற்படிப்பு படிக்க வேண்டும், அயல்நாடு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் ஈடேற இன்று புதிய வழிபிறக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமல்ல, தொழிலில் கூட ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவார்கள். இன்று இனிய நாள். விருச்சிக ராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய் வந்துவிட்டார். எனவே யோகமான நாள். நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆதாயம் தரும் தகவல் அதிகமாக கிடைக்கலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, பாதியில் இந்த பணி மீதியும் தொடர்வது போன்றவற்றையெல்லாம் அக்கறை காட்டுவீர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்று வெற்றி செய்திகள் தான் அதிகமாக உங்களுக்கு வரும் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாயும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை உடன்போடு வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன். எனவே அஷ்டமாதிபதி இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கியும் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள் என்று கூட நான் சொல்லுவது வழக்கம். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம். கைமாற்றாக வாங்கி கொடுத்த தொகை வராமல் இழுத்தடிக்கிறதை என்னெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மன அமைதி கிடைக்க நீங்கள் வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மகராசி நேயர்களே, 2 ராகு 8 கேது. எனவே உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். துன்பங்கள் தூரவோட புதிய வழி பிறக்கும். நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரப்போகிறது. திடீர் பயணங்களால் திசை திருப்பங்கள் ஏற்படலாம். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். மேலதிகாரிகளின் கோபம் தனியும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். காசு பணப்பழக்கம் அதிகரிக்கின்ற நாள். கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்களாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் ஏற்படும். ஏதேனும் ஒரு இனம் புரியாத கவலை உங்களை கடந்த சில நாட்களாக ஆட்கொண்டிருக்கும். அந்த கவலை இன்று அகலப் போகின்றது. கேதுவின் பார்வை இருப்பதால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைப்பீர்கள். அந்த எண்ணம் கைகூடும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குறுபார்வை இருக்கின்றது. எனவே மங்கள செய்தி மனை தேடி வரும். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவர். தங்குதிரைகள் அகலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் கூட உண்டு. எனவே இன்று விஐபிக்களின் சந்திப்பும் விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.